பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறித்தும் அவரிடம் சில கேள்விகளை வைப்போம். அக்கா வணக்கம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களது கருத்து பல்வேறு அமைப்புகள் மத்தியிலிருந்தும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி பல்வேறு கண்டனங்கள் தெரிவித்து வந்துருக்காங்க. பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக உங்கள் மாநில தலைவரின் கருத்துக்கு உங்களுடைய பதில் எனக்கு? வழக்கமாக எங்களோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பேசக்கூடியவர் மட்டும் இல்லை, ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடியவர். நானுமே எதிர்பார்க்கல எதற்காக செல்வி த்ரிஷா அவர்களுடைய பெயரை அரசியலில் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. ஆனாலும் கூட திமுக, காங்கிரஸ் இவர்களெல்லாம் பேசுகிறத பார்த்தா சிவாஜின்னு ஒரு திமுக பேச்சாளர் இருக்கார். எங்கள் கட்சியோட மாநில துணைத் தலைவர் திருமதி குஷ்பு அவர்கள் காதில் கேட்க முடியாத பேச்சுக்கள். நான் இன்னொரு சவால் கூட விடுறேன். எங்காவது திமுக மேடையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் உட்காந்து நாகரீகமாக அவங்களுக்கு பேசுகிறத என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? அப்படிப்பட்ட திமுக எங்கள் மாநில தலைவரோட பேச்சை பற்றி விமர்சனம் பண்ண தேவையில்லை. ஆனாலும் கூட நிச்சயமாக என்னுடைய கருத்தை அவரிடம் பதிவு செய்வேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதே சமயம் இனி வரும் காலங்களில் அரசியல் முக்கியமான வருகையோடு இருக்கக்கூடிய புதிய தலைவர்களுக்கு இது போன்ற அச்சங்கள் வராத வண்ணம் இருப்பதற்கும் அவர்களுக்கான அறிவுரையாகவும் பொதுவான கருத்தாக ஒரு தேசிய மகளிர் அணி தலைவராக உங்களோட கருத்துக்கள்? கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதிரி பல்வேறு விதமான விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி வந்திருக்கும். அதெல்லாம் பிரைவேட்டில் இருக்கும், சில சமயம் கட்சிக்காரர்கள் மத்தியில் இருக்கும், எதிர்கட்சியில் இருக்கும். ஆனாலும் கூட இதையெல்லாம் தாண்டி தான் பெண்கள் தங்களுக்கான அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இதுவே ஒரு போராட்டம், அரசியல் என்பதே போராட்டம். அதிலும் பெண்களுக்கு அது பல மடங்கு சவாலான போராட்டம். அதனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதை எந்த மாதிரி நாம் அதை எடுத்துட்டு மேற்கொண்டு நகர்வது அப்படிங்கிறது தான் தீர்வாக இருக்க முடியுமே தவிர ஒரு கட்சிக்குள்ள விமர்சனம் வரும்போது கட்சிக்குள்ள சண்டை போட்டிருக்க முடியாது. ஆனால் நம்மளோட கருத்தை எங்கு பதிவு செய்ய வேண்டுமோ அங்கு அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். நாம் முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற நேரத்தில் பெண்களுக்காக எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது நான் அரசியல் வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய விஷயமா பார்க்குறேன். இப்போது பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் மகளிருக்கான உரிமை தொகை அது அட்வான்ஸாக போட்டதோட கோடைக்கால சிறப்பு தொகை அப்படிங்கிறது ஒன்றும் போட்டிருக்காங்க. கட்டாயமாக நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சும் காட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் யூஸ் பண்ணி வரும் காலங்களில் 2000 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். கரெக்ட். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% அதிகரித்திருக்குது, நீங்கள் சொல்லாமல் தான் பண்ணியிருக்கீங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரிச்சிருக்கு, நீங்கள் சொல்லாமல் தான் பண்ணியிருக்கீங்க. பட்டியலின சகோதரர்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்குது, சொல்லாமல் தான் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி குடும்ப வன்முறை வழக்குகள் 21% அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை இந்த விஷயத்தில் 109% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் சொல்லாமல் தான் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு பெண்களை எப்படியாவது ஏமாத்துறங்கிறதுக்காக 5000 ரூபா கொடுக்குறாரு. பெண்கள் ரொம்ப விவரமாக இருக்காங்க. அதே கோடைக்கால சிறப்பு தள்ளுபடி மாதிரி, தீபாவளி சிறப்பு தள்ளுபடி மாதிரி 5000 ரூபாய்க்கு உடனே பணம் வந்துடுதா? போராடிட்டு இருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசாங்க ஊழியர்கள், மருத்துவர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் எப்படி பணம் வந்துச்சு? இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்ற முயற்சி செய்வதற்காக கொடுக்கின்ற பணம். ஆனால் பெண்கள் ஏமாறப் போவதில்லை. இதுதான் இந்த தேர்தலை அவங்க பார்க்க போறாங்க. பாஜக மாநில தலைவரின் கருத்து குறித்து அவரிடம் தன்னுடைய கருத்துக்களையும் நிச்சயம் வைப்பேன் என்கின்ற ஒரு கருத்தை வானதி ஸ்ரீனிவாசன் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.